சுந்தரகாண்டம் 68வது சர்க்கம். ஹனுமன் தான் சீதையை தேற்றியது பற்றி சொல்லல். ஹனுமார் தொடர்ந்தார். ஸ்ரீராமா, தங்களுக்கும் எனக்கும் உள்ள நட்பை பாராட்டி விரைவில் ராவண வதம் முடித்து தன்னை மீட்க வேண்டும் என தங்களிடம் சொல்லும்படி சொன்னார். மேலும் இந்த மாபெரும் கடலை தாண்டும் சக்தி உமக்கும் வாயுவுக்கும் கருடனுக்கும் மட்டுமே உண்டு. ராம லட்சுமணரோடு பிறர் இந்த விரிந்த கடலை தாண்ட என்ன உபாயத்தை எண்ணியுள்ளீர்? நீரோ ஒருவராகவே ராவணவதம் முடிக்க வல்லீர். ஆனால் அந்த காரியம் ராமர் கையாலேயே செய்யப்பட வேண்டும். நானோ வஞ்சனையால் எடுத்து வரப்பட்டேன். ராமரும் அவ்வாறே செய்தால் அவர் வீரத்திற்கு இழுக்கல்லவா? தமது படைபலத்தாலும் வீரத்தாலும் இலங்கை மாநகரை அழித்து என்னை மீட்டலே அவருக்கு சிறப்பு. எனவே என் பிரபுவின் பெருமைக்கு ஏற்ற காரியத்தையே செய்தல் வேண்டும் என்றும் அன்னை சொன்னார்கள். அன்னை ஜானகியின் பேச்சை கேட்ட நான், அன்னையே, தங்களை மீட்கும் விஷயத்தில் சுக்ரீவன் ராமருக்கு உதவியாக இருப்பான். சுக்ரீவனின் ஆணைக்கு உட்பட்ட வானரர் மன உறுதியும் உடல் திறமும் கொண்டவர்கள், எங்கும் செல்லும் ஆற்றல் உள்ளவர்கள், எனினும் குறைந்தவர் எவரும் இல்லை. மிக எளியவனவே தூதாக அனுப்புவது வழக்கம். நானே இங்கு தூதாக வந்துள்ளேன் எனின் பிறரை பற்றி சொல்ல வேண்டுமா? எனவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்கள் துன்பம் தீரும். வானரங்கள் விரைந்து இங்கு வருவார்கள். வில்லேந்திய கரத்தோடு ராம லட்சுமணர் இங்கு கோட்டை வாயிலில் நிற்கப் போவதை நீங்கள் காணத்தான் போகிறீர்கள். சத்ரு ஜெயத்தை பெற்று தங்களோடு ஸ்ரீராமன் அயோத்தியில் பட்டாபிஷேகம் செய்து கொள்ளப் போவதைக் கண்டு ஆனந்திக்கப் போகிறீர்கள் என்று அன்னைக்கு சமாதானம் சொன்னேன். தேவி சீதை என் வார்த்தையில் முழு நம்பிக்கை வைத்துள்ளார். துயரத்தில் இருந்து சற்றே விடுதலை பெற்ற நிலையில் உள்ளார் என்று ஹனுமார் விரிவாகவும் தெளிவாகவும் ஸ்ரீராமரின் மனம் மகிழ பேசினார். ஸ்ரீராம பட்டாபிஷேக கட்டமும் பல ஸ்ருதியும். ஸ்ரீராமர் லட்சுமணர் சுக்ரீவன் மற்றும் வானர படைகளை அழைத்து கொண்டு கடலில் அணை கட்டி சீதையை இலங்கையை அடைந்து ராவண சம்ஹாரம் செய்து சீதையை மீட்டு வெற்றி வீரராக அயோத்தி திரும்பினார். பிரம்மதேவரால் ஆணையிடப்பட்டு மகுடாபிஷேக மண்டபம் மயனால் நிர்மாணிக்கப்பட்டது. ஹனுமன் தன் பரிவாரங்களோடு 4 திசைகளுக்கும் சென்று சப்த சமுத்திர ஜலத்தையும் கொண்டு வந்தார். மன்னர்கள் பலர் குஞ்சரங்களில் ஊர்ந்து ரத்தினம் இழைத்த தங்க குடங்களில் சரையுநதி நீரை நிரப்பிக் கொண்டு வந்தார்கள். பின்னர் இஷ்வாகுகுல மன்னர்களின் குருவும் நீண்ட ஆயுள் உள்ளவருமான வசிஷ்ட முனிவர் ஸ்ரீராமரை சீதா தேவியுடன் இரத்தமயமான சிம்மாசனத்தில் அமரச் செய்தார். தேவேந்திரனை அஷ்ட வசுக்கள் அபிஷேகம் செய்வதைப் போல் வசிஷ்டர், வாமதேவர், ஜாபாலி, காச்சியவர், காத்தியாயனர், சுயக்ஞர், கௌதமர், விஜயர் என்ற 8 மகாத்மாக்களும் வேதோக்த மந்திரங்களை ஜபித்து ஸ்ரீராமச்சந்திரனை வாசனை திரவியங்கள் கலந்த புனித தீர்த்தங்களால் முறைப்படி பட்டாபிஷேகம் செய்தனர். பின்னர் பற்பல ஔஷதிகளும் ரசங்களும் கலந்த புண்ணிய தீர்த்தத்தால் ரித்விக்குகளும் அந்தணர்களும் கன்னியரும் அமைச்சர்களும் போர் வீரர்களும் வர்த்தக தலைவர்களும் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்திக்கு அபிஷேகம் செய்தனர். அரியடை அனுமன் தாங்க அங்கதன் உடைவாள் ஏந்த பரதன் வெண்குடை கவிழ்க்க இருவரும் கவரி பெற்ற விரைசரி குழலி ஓங்க வெண்ணையோர் சடையன் தங்கள் மரபுளோர் கொடுக்க வாங்கி வசிஷ்டனே புனைந்தான் மௌலி. பலஸ்ருதி. அனாதியான மகாவிஷ்ணுவே ஸ்ரீராமன். அன்னை சீதா தேவியோ ஸ்ரீ மகாலட்சுமி தேவியின் அவதாரம். ஆதிதேவனும் மகாத்மாவும் அனைத்து உலகங்களுக்கும் ஈசனுமான ஆதிசேஷனே லட்சுமணராக அவதரித்தார். மங்களகரமான இந்த காவியத்தை கேட்பவர்களுக்கும் பயில்பவர்களுக்கும் குடும்ப விருத்தியும் சகல புருஷார்த்தங்களும் கைகூடும். அனைத்து மனோவாஞ்சைகளும் நிறைவேறும். உத்தமமான பெண்டிரை அடைவார்கள். நீண்ட ஆயுளும் உடன் பிறந்தார்பால் ஒற்றுமையும் நுண்ணிய மதியும் அழியாத சுகமும் அடைய பெறுவார்கள். தேஜஸ், வலம், வீரியம் இவையும் கிட்டும். ராம் 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 ராம்